வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மிக மிக கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மழை வீழ்ச்சி டித்வா புயலை விட குறைவாக இருந்தாலும் கூட காற்றினுடைய வேகம் டித்வா புயலை விட கூடுதலாக இருக்கும். தற்போது கடல் நீர் குடியிருப்புகளுக்கு உட்புகின்ற நிலைமை காணப்படுகின்றது. கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, முனராகலை போன்ற பிரதேசங்களில் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. கடந்த 4ஆம் திகதி இந்தோனேசியாவிற்கு மேற்காக வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி கடந்த 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரையான நேற்று காலை வரையான காலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியாக காணப்பட்டு அதன் பின்னர் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று தற்பொழுது நன்கு அமைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கைக்கு தென்கிழக்காக குறிப்பாக பொத்துவிலிருந்து 580 கிலோமீட்டர் தொலைவில் அதனுடைய மையம் தற்பொழுது காணப்படுகின்றது. இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் 8ஆம் திகதி அளவில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திற்கு அண்மைத்து அதிலிருந்து மீளவும் வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தினூடாக மன்னார் வளைகுடாவுக்கு அல்லது இந்தியாவினுடைய டெல்டா மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்ற மாவட்டங்களுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையும் இலங்கையினுடைய வரலாற்றில் பொதுவாகவே வடகிழ் பருவக்காற்று காலத்தில் இத்தகைய தாளமுக்க நிகழ்வுகள் உருவாவது வளமையானதாக இருந்தாலும் கூட 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஒரு ஜனவரி மாதத்தில் இதுபோன்ற நிகழ்வு வருவது இது இலங்கைக்கு அல்லது வங்காள விரிகுடாவை பொறுத்தவரையும் 21வது சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. கடைசியாக 2021ஆம் ஆண்டு இதுபோன்ற ஒரு நிகழ்வு வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்றாலும் கூட அது இலங்கைக்கு எந்த விதமான பாதிப்பினையும் ஏற்படுத்தாமல் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் குறிப்பாக தென் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த தற்போது உருவாகி இருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையும் இலங்கை கரையை அண்மிக்கின்ற பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையினுடைய கிழக்கு கரையோரமாக நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து வடக்கு மாகாணத்தினூடாக மன்னார் வளைகுடாவிற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாளமுக்கத்தினுடைய நகர்வு பாதையை பொறுத்தவரையில் 1906ஆம் ஆண்டிலும் 1908ஆம் ஆண்டிலும் நிகழ்ந்த அதே மாதிரியான ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையும் அதே போன்றதொரு பாதையினையும் இது கொண்டிருக்கின்றது. இன்று வரையான நிலைமையை பொறுத்தவரையில் அதாவது இன்று காலை 10 மணி வரையான நிலைமையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மிக மிக கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திரட்டிய மழை வீழ்ச்சியாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 500 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் 500 மில்லிமீட்டருக்குமான மழை வீழ்ச்சி கணிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் மிகப்பெரிய அளவிலான மழையை பெறும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் எதிர்வரும் 9ஆம் மற்றும் 10ஆம் தேதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எதிர்வரும் 8, 9, 10ஆம் தேதிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்பட்டாலும் கூட முல்லைத்தீவிற்கும் 8, 9, 10ஆம் தேதிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையும் அதனுடைய நகர்வின் அடிப்படையில் 9 மற்றும் 10ஆம் தேதிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக காணப்படுகின்றன. இன்றிலிருந்து எதிர்வரும் 12ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணம் திரட்டிய மழை வீழ்ச்சியாக 650 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணமும் 550 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26, 27, 28, 29ஆம் தேதிகளில் நிகழ்ந்த டித்வா புயலின் காரணமாக இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் பாதிப்பினை ஏற்படுத்தி இருந்தன. இருந்தாலும் கூட அந்த காலப்பகுதிகளில் ஒப்பீட்டு ரீதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய பாதிப்புகள் குறைவாக இருந்த நிலைமையில் தற்பொழுது உருவாகி இருக்கின்ற இந்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தை அண்மிக்கின்ற பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட ஒரு புயலுக்கு முன்னால நிலைமை இருந்தாலும் கூட புயல் பற்றிய ஒரு மிகச்சரியான தெளிவான எதிர்வு கூறலை நாளை அதாவது 8ஆம் தேதி இரவுக்கு பின்னரே அது புயலாக உருவாகுமா இல்லையா என்பதையும் குறிப்பிட முடியும். ஆனாலும் கூட இந்த தாளமுக்க நிலைமைகளை பொறுத்தவரையில் பொதுவாக நாங்கள் பல்வேறு வகைகளாக பிரிப்பதுண்டு. உதாரணமாக ஒரு காற்று சுழற்சி ஆரம்பத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இருந்து அதற்கு பின்னர் காற்று சுழற்சியாக மாறி அதற்கு பின்னர் ஒரு தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதன் பின்னர் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதற்கு பின்னர் ஒரு நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதன் பின்னர் தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று
அந்த தாழ்வு மண்டலம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று அதன் பின்னரே அடுத்த கட்டத்தில் அது புயலாக மாற்றம் பெறுவதுண்டு. ஆகவே இந்த தற்பொழுது இருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையும் புயலுக்கு முன் இருக்கின்ற நிலைமை, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதி அளவில், அதாவது நாளை கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை அண்மித்து அதன் பின்னர் வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சில சமயங்களில் இதனுடைய செறிவை பொறுத்தவரையில் இது எதிர்பார்த்த உண்மையில் ஆரம்பத்தில் கடந்த 4ஆம் தேதி தோற்றம் பெற்று 6 அல்லது 7ஆம் தேதி அளவில் கிழக்கு மாகாணத்தினுடைய கரையை அண்மிக்கும் என எதிர்பார்த்தாலும் கூட அதனுடைய நகர்வு வேகம் மணிக்கு 9 கிலோமீட்டரை விட குறைவாகவே காணப்பட்டிருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாங்கள் எதிர்வு கூறுகின்றபடி அல்லது கணித்த மாதிரி 8ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை அண்மித்தால் பலத்த வேகமான காற்றோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மழை வீழ்ச்சியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சில சமயங்களில் அதற்கு தேவையான மறைவெப்ப சக்தியின் கிடைப்பனவு குறைவாக இருந்து அந்த தாழ்முகம் இன்னும் ஒரு நாள் தாமதித்தால் காற்றினுடைய அளவு குறைந்தாலும் கூட மழை வீழ்ச்சி நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை விடவும் மிக கூடுதலாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல டிட்வா புயலினால் வடக்கு ஒப்பீட்டு ரீதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பாதிப்பு குறைவாக இருந்தது. ஆனால் இது டிட்வா புயலோடு ஒப்பிடுகின்ற பொழுது முற்றிலும் வேறான ஒன்றாக காணப்படுகின்றது. ஏனென்றால் டிட்வா புயல் இலங்கையினுடைய தென்பகுதியினூடாக நிலப்பகுதியூடாக வருகின்ற பொழுது போதுமான அளவு மழை வீழ்ச்சி தந்ததை தவிர காற்றினுடைய வேகம் ஓரளவுக்கு குறைவாக இருந்தது. ஆனால் இது கடற்பகுதியினூடாக நகரும் என்பதனால் மழை வீழ்ச்சி டிட்வா புயலை விட குறைவாக இருந்தாலும் கூட காற்றினுடைய வேகம் டிட்வா புயலை விட கூடுதலாக இருக்கும். தற்போது நிலைமையின்படி கரையோர பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டரை விட கூடுதலாக வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஊவா மாகாணத்தினுடைய உள்ளில பகுதிகளை பொறுத்தவரையும் காற்றினுடைய வேகம் மணிக்கு 45 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இந்த இடத்தில் நான் இன்னொரு விடத்தையும் குறிப்பிட வேண்டும். இந்த நகர்வு பாதை கிழக்கு மாகாணத்திலிருந்து கடற்கரையோரமாக வடக்கு மாகாணத்தை நோக்கி நகர்வதனால் சில இடங்களில் ஸ்ட்ரோம் சார்ஜ் என்று சொல்லப்படுகின்ற கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உள்வருகின்ற நிலைமை காணப்படும். நான் நினைக்கிறேன் டிட்வா புயலை பொறுத்தவரைக்கும் இந்த தாக்கம் மிக குறைவாக காணப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது உருவாகி இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நகர்கின்ற பொழுது கடல் மட்டம் மிக உயர்வாக காணப்படுகின்ற அதே வேளை கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உட்புகின்ற நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக கிழக்கு கரையோரத்தோடு அண்மித்த யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளிலும் வடமத்திய மாகாணம் மற்றும் ஊவா மாகாணத்திலும் மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளிலும் கணிசமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இன்று இலங்கையினுடைய தென்பகுதியில் தென் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் பரவலாக மழை கிடைத்து வருகின்றது. தென் மாகாணத்தின் பல பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்துக்குரிய நிலைமைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு எச்சரிக்கையில் மிக தீவிரமான 2வது நிலை எச்சரிக்கை பல பகுதிகளுக்கு மண் சரிவு சார்ந்து விடப்பட்டிருக்கின்றது. இது கிழக்கு கரையோரத்தை அண்மிக்கின்ற பொழுது மத்திய மாகாணத்தில் குறிப்பாக மத்திய மலைநாட்டில் கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, முனராகலை போன்ற பிரதேசங்களில் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி பகுதிகள் மிக மிக கனமழையை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இன்று பின்னரத்திலிருந்து கிழக்கு, தென்கிழக்கு, வடபகுதி கடல் பகுதியில் கொந்தளிப்பான நிலைமைகள் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. அதேவேளை வேறு தேவைகளுக்காக அவசர தேவைகளை தவிர்ந்த வேறு தேவைகளுக்காக இந்த நாட்களில் மத்திய மலைநாட்டுக்கான பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்பவர்கள் மிகவும் அவதானமாக இருப்பது சிறப்பானதாகும். அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய நீர்த்தேக்கங்களை பொறுத்தவரையில் கணிசமான நீர்த்தேக்கங்களுடைய முழு கொள்ளளவு அல்லது சற்று குறைந்த நிலையில் காணப்படுகின்றது. மிக கனமழை கிடைக்கும் என்பதனாலும் திடீரென அதிகளவான வெள்ள நீரை அல்லது மேலதிக நீரை குளங்களினூடாக திறந்து விடுவதனூடாகவும் தாழ்நில பகுதிகளில் பாதிக்கப்படும் என்பதனால் முன்கூட்டியே இந்த நீர்த்தேக்கங்களின் முகாமையாளர்கள் மக்களுக்கு போதுமான அளவுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி இந்த நீர்த்தேக்கங்களுடைய மேலதிக நீரை வெளியேற்றுவது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல